வச்சு நொறுக்கிட்டாங்க அந்த தீயாவை. காட்டுல இருந்து வந்துச்சோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்குல்ல பாரு. சும்மா தங்கிட்டு போகலாம். டிவி இல்லை, வைஃபை இல்லை, எதுவும் இருக்காது. 300 அவ்வளோதான் இதுக்கு மேலே எங்கள் கம்பெனி காட்டாது. அவ்வளோதான் காட்டுவோம். அடுத்ததா எங்கே போகிறோம்? திருப்பள்ளி போகிறோம். அட்வென்ச்சராக யானை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிருக்காரு. ஆனை குட்டியோடு உண்டு. அந்த டைலாக்கு இந்த வாட்டி பார்க்குறோம். போன வாட்டி போகும்போது அந்த டைலாக் தான். சும்மா விமல் அப்படியே படப்படன்னு ஆயிட்டாப்புல. சிறந்த டிரைவர் இருக்கார் நம்மகிட்ட. உள்ள தம்பு வச்சுருக்காப்புல. அதே போதில் வண்டி விட்டுவாப்புல. ஒன்றுமே தெரியும். மிஸ்ட்டு வாயிலேருந்து புகை வந்துனே இருக்குதா? மிஸ்ட்டு தான். சோலையார் டேமு போய் பார்க்க போகிறேங்க. என்னங்க? ஆமாங்க உனக்காமி எதுவுமே இல்லாமல் கை காமிச்சுருக்கான் அப்படியே. ஏதோ பார்த்துனுக்குறான். பொம்மையில் வச்சுருக்காங்க. உள்ளே தானே போகிறோம்ப்பா. நீ அப்போ வச்சு இப்போ தானே வெளியே கையில் வால்பாறையிலேருந்து அதிராப்பள்ளி போகிற வழி சோலையார் டேம் போகலாம். உள்ளே தான் போகிறோம். எப்படி இருக்கு பாருங்கள். எங்கள் கேங்கெலாம் தயாராகிட்டாங்க. ஆமாம் ஜாப்பலாமா மொட்டை பாஸ். வாங்க போகலாம், உள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை சோலையார் அணை பார்க். நோ பார்க்கிங். வண்டியை விட்டிங்கன்னா வண்டி இருக்காது. நோ என்ட்ரி, கேட் 1. உள்ளே ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து யாரையா தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்டே பண்ண முடியும். காலையில் பார்க்கும்போது செம மிஸ்ட்டு. டேமே மேலேருந்து தெரியல. இப்பயும் அந்த பக்கம்லாம் செம மிஸ்டாக இருக்குது. இங்கே அப்படியே கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. டவுனில் பாருங்கள். கீழெல்லாம் செம மிஸ்ட்டு. பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அது பொதுமக்கள் தண்டிக்க போகிறது நாங்கள் தான். சண்டா மந்திரம் போட்டுருவான். இன்னைக்கு டேட்டு 2 8வது மாதம் 2025. ஆமாம் நாங்கள் தான் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணி. போட்டிங்லாம் இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. போட்டுக்குள்ளே தண்ணியாக இருக்குது. ஆலன் அந்த தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில் ஊற்று. நம்ம சீக்கிரம் போனோம். ஆலன் மாதிரி தான்டா இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா மிஸ்ட் வந்துடும் பாருங்கள். அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே போயிட்டு டேம் எப்படி இருக்கு போகலாம். கீழே அழகாக நடந்து போகிற மாதிரி வழி இருக்குது. இப்போ ஆனால் உள்ளே விடுறதில்ல. எதுயா தண்ணி போதியா? சவுண்ட் வருது. அந்த ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு.
அது வரைக்கும் பாருங்க, அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் நேற்று. செம்மையாக இருக்குல்ல இங்கேருந்து. அங்கேருந்து பார்த்தாலும் டாப் வியூவில் இருக்குது. இங்கேருந்து பாரு, நம்ம ரூமுக்கு பின்னாடி ஃபுல்லாக மிஸ்டேயா. இங்கேருந்து ஜூமில் அடிப்பானுங்க ஃபோட்டோ, அண்ணனும் தம்பியும். ரெண்டு பேர் ஃபோனோடு இருக்காங்க. அப்படியே அந்த ரெண்டு பாருங்க ஜாலியாக விளையாட்டு போவாங்க. பார்க்கு தான் இப்போ அலோவ் பண்ணுறதில்ல, ரெடி பண்ணிட்டு அலோவ் பண்ணுவாங்க போல். தண்ணி ஒரே ஒரு தந்து விட்டுறாங்க. பாறைலாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரில, ஃபுல்லாக மூடிச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்குல்ல பாரு. இவ்வளோ நேரம் தண்ணி நல்லா பாறை எதுவுமே தெரியல, மாறிட்டே இருக்கு. வருது நம்ம கிராஸ் பண்ணுறோம், அந்த வருது அடி சின்ன சேருது. நம்ம கிட்ட தான் வந்துச்சாங்க பாரு. பாருங்க டேமே தெரியல, ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்கும். மிஸ்ட்டு நடுவில் நடந்து போயின்னு இருக்கோம். இந்த சைடு கீழே ரோடுலாம் இருந்தது, ஒன்றுமே தெரில. முன்னாடி பாருங்க குளிரில் ஒதிர்னு வராரு. அந்த லாஸ்ட்லேருந்து வந்தோம். அங்கே பாருங்க இந்த கேட்டு மட்டும் தான் தெரியுது, இன்னும் அந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே தெரில இருக்கு. டேய் ஒன்றுமே தெரிலடா, சாரல் அடிக்குது பயங்கரமாக. மைக்கு மேலே வாரு, அந்த பஞ்சு மேலே துளி துளியாக இருக்குது. பனி மேல, பனி மேலே இல்லை மச்சான் தம்பி, மைக்கு மேல, மைக்கு மேலே ஒரே பனித்துளி, சின்ன சின்னதா பனித்துளி. காலையில் ஜாக்கிங் அதாவது ஓடி வர சொன்னால் 50 வயசு கிழமை மாதிரி ஓடி வர்றாரு. 50 வயசு கிழவன் மாதிரி ஓடி வரும் கார்த்திக்குள் அவர்களே, உங்களை ஜாகிங் போக சொல்ல. மிஸ்டர்ல ஜாலியாக இருக்கிறாப்புல. நேத்துலாம் வெயில், இன்னைக்கு நேற்று கூட முந்தா நேத்தெல்லாம் சென்னையில் கிழிஞ்சுதுங்க எனக்கு, அப்படியே வேர்வை அப்படி ஊற்றும். இப்போ பாருங்க மண்டை காலியாக வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மெமரி சேவ் பண்ணணும். ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்மளை பார்த்தாலே அவ்வளோ சிரிப்பு வரும். 20 வருஷம் இருப்பியா? போன மாதம் பார்த்த மூஞ்சி இப்போ பார்த்தாலே எனக்கு காமெடியாக இருக்கும். கைட்டு மச்சான், கேப்பை கைட்டுனா தான் அருமையாக இருக்கு. வருஷம்லாம் இருந்தால் ஒட்டிக்கிச்சு, கம் போட்ட மாதிரி ஒட்டிக்கிச்சு, ஃபீல்லாம் முடியாது. சசி ஃபீல் பண்ணு சசி. நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், கரெக்டாக சோலையார் டேமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து அத்திராப்பள்ளி தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நாங்கள் காலையில் கிளம்பும் போது மழை ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் விடவே இல்லை. அன்றைக்கும் பார்த்து ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் அத்திராப்பள்ளி போயிட்டு திரும்பி வால்பாறை வர முடியல, அப்படியே அந்த பக்கம் தொடுபுழா போயிட்டோம்.
அதே மாதிரி நீங்கள் வால்பாறையிலேருந்து அதிராப்பள்ளிக்கு பிளான் பண்ணிங்கன்னா வர வழியில் இங்கே டீ கடை ஒன்று இருக்குது, அங்கேயே டிஃபன்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் காலையில் கிளம்புற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலைனார் வியூ பாயிண்ட்டு வாட்டர் ஃபால்ஸ்லாம் போட்டிருப்போம், அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நாம் சவுத் இந்தியாவோட பெஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் போக போகிறோம். இந்த இடத்துல பயங்கரமாக யானை இருக்கும். நம்ம யானையை பார்த்தோமா இல்லை மற்ற என்ன விலங்குலாம் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு வரும்போது ஏதாவது கொடுத்துட்டு ரூமுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தோம். அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்தது எங்கே போகிறோம்? எல்லாம் ஒரே கணக்கு தானே, 1800 ரூபாய். ஆமாம், 2800 300 200 எக்ஸ்ட்ரா. ஜாலியாக இப்போ அதிராப்பள்ளி போகிறோம். பாருங்க, சோலையார் டேம்லேருந்து அதிராப்பள்ளி எத்தனை கிலோமீட்டர் மச்சான்? ஃப்ரேமு பயங்கரமாக இருக்குது, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். தூரல் போட்டுருந்தேன். யார் இது? திறந்து தான் இருக்குது. தொர 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 ஓபன் பண்ணி உட்காரு. யானை பிள்ளைக்கு அங்கே பாரு, ரோட்லேயே தண்ணி. அங்கே பாரு, மழை அடிறான். ஏய் வீடியோ எடுத்து தானே போடா. ஓ சசிகுமார் ஃபுல் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இதுதான் எங்கே போனாலும் தண்ணி தான். சைடில் ரோட்லேயே வருது. பாருங்க, சோலையார் டேம் தண்ணி வருதான். ஏய் சும்மா வீடியோ வேற எடுத்து வச்சுருப்பாங்க. முன்னாடி டம் அடிக்க ஒரு நாள் நிப்பாட்டுறேன். இங்கே வருது கட்டுக்கு வருது. முன்னாடியே நிப்பாட்டினா முடிஞ்சு. என்ன 2-3 போட்டு அழகாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த வீடியோ மட்டும் பாரு. ஏதாவது ஒன்று பண்ணி இல்லை கிளம்பு தான் வீடியோ எடுத்துக்கிறாரா பின்னாடி சென்டர் வந்து இறங்கி வந்து எடுக்க போறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? எப்படியா அதிராப்பள்ளி போகிற வழியில் இருக்க ஃபஸ்ட்டு இடம் சோலையார் டேம்லேருந்து தண்ணி ஒரே ஒரு இதில் மட்டும் வருது. நான் மேலே போய் பார்த்துருந்தோம், இப்போ கீழே இருக்கு. தூரலாக போட்டுன்னு இருக்கு, செம்மையாக இருக்கு. நினச்சி பார்க்க முடியாத அளவு ஃபாஸ்ட் வரையா கூட இருக்காது. ஒரு வெறும் பாடி தான். போகிற வழி எல்லாமே மிஸ்ட்டு தான், ஒன்றுமே தெரியலடா. கீழே ரோடு பயங்கரமாகுது. 2 மணி நேரம் சும்மா தரமாக போக போகிறேன். இப்போ ஏதாவது ஸ்பாட்டுலாம் வருங்க. இந்த டிரைவர் பையன் எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டுறான். எங்கேயுமே ஒரு ஃபால்ஸில் தண்ணி அருமையாக வருது. நிப்பாட்டுறா அப்படின்னா செக் போஸ்ட் தாண்டினா தான் நான் நிப்பாட்டுவேன். அது வரைக்கும் எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேன்னுக்கிறான். தான் பண்ணுறது அவனை. மொட்டை வேற கமாண்டில் கழுவி ஊற்றுங்க அவனை. உங்களுக்காக நிறைய இடம் காட்டலான்னு இருக்கேன். ஆமாம், ஃபேக் ஐடிலாம் கிரியேட் பண்ணி அவனை பச்சையாக திட்டுங்க. மொட்டை வேற அடிச்சுட்டு பலமாகறான். அதிராப்பள்ளி 59 கிலோமீட்டர்ல இருக்கு. சொர்க்கத்துக்குள்ள போறேன். சொர்க்கத்துக்குள்ளியா? யானை தண்டனை உண்டு உங்களுக்கு. முன்னாடி உட்காந்துக்கிறீங்களே, தண்டனை இருக்கு. என்ன சாமி பாவம் உங்களுக்கு இருக்கு? எல்லா பாவமும் பண்ணிருக்கீங்க. எவன்லாம் பாவம் பண்ணிடுறீங்களோ அவன் எல்லாம் தண்டனை இருக்கு. யானை போசனம் தான் இன்னைக்கு. கிருமி போசனம் உங்களுக்கு. செக் போஸ்ட் வந்துட்டோங்க. செக் போஸ்ட் இதுவாடா? பாட்டு அப்படியே நின்றுதான் என்ன எதுவும் செய்யலான்னு. இதுதான் கேரள எல்லை. இங்கே இதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும். அது போகிறாப்புல நம்ம தம்பி தான் போயிட்டுருக்காப்புல, நம்ம அசிஸ்டண்ட் அவர். இதான் செக் போஸ்ட், இதான் வியூ. இன்றைக்கி 2/9/2025. இதை நாங்கள் ஒரு 30 வருஷம் கழித்து பார்ப்போம். எங்களுக்கே சிரிப்பாக இருக்கும் இந்த இடம். இதான் நாங்கள் வந்த ஸ்பாட். இவங்க தான் நம்ம கூட வந்திருக்காங்க. சும்மா வந்திருக்காங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவர் டரு பாபா சசி.
இவர் தான் கார்த்திக் கூலுன்னுவாங்க. ஆனால் இவர் தான் நம்மள மொத்தமாக டென்ஷன் பண்ணுவாங்க. கிசா கூல் இவர் பார்த்தா இவர் மொத்தமாக ஏற்றின ரூம்லேயே பத்துவாப்புல, வெளியே வர மாட்டார். இங்கே இவங்க 2 பேரும் பார்ட்னர். அவர் இருக்கார்ல, அவர் தான் தம்பி. இவர் இருந்தார்னா இவர் குடிக்க மாட்டாப்புல, எந்த பழக்கமும் இல்லை. அவர் இல்லைன்னா இது ஒரு கிசா கை. இது மூஞ்சை பார்த்து பேசிக்க மாட்டாங்க 2 பேரும், ஆனால் ஒன்றா தான் இருப்பாங்க ஒரே காரில். நாங்கள் தான் இதுதான் எங்கள் ஸ்குவாட். இதுக்கு இருக்குது. இப்போ இவருக்கு கிருமி மோசன ஒரு தண்டனை ஒன்று இருக்கு. கிருமி போஜனாவும் யானை போஜனாவும் இருக்கு. இப்போ இருக்கு யானை போஜனால தான் தம்பி மாட்டி பாப்பல. இப்போ என்கிட்ட முன்னாடி இவரு முடி என் கையில இருக்குது. இப்போ இவர் முடி என் கையில, நான் பிரேக் அடிக்கிறதுல தான் இவருக்கு இப்போ பாத்ரூமே வரும். இப்போ கொஞ்ச நேரத்துல இன்னும் ஒரு ½ an hourல பாப்பீங்க அந்த கதையை. எருமாடுக்கு பயந்த இன்னொரு எருமாடு தம்பி வராப்புல, டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஓடி வராப்புல தம்பி. இவர் தான் எரும போசனா, எரும போசனா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். vlog அப்படியே பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இது டிக்கெட் என்ட்ரி எல்லாமே ஃப்ரீங்க. வண்டி நம்பரு எத்தனை பேர் போகிறோம் இது மட்டும்தான். இதோட அண்ணாண்ட செக் போஸ்ட்டில் போயிட்டு காட்டணும். இதை அது வரைக்கும் இதை பத்திரமா வச்சிருக்கணும். ஃபோட்டோ எடுத்துடா, ஃபோனில் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கா. நீ நனைஞ்சிச்சு மழை பாருங்க, ஒன்றுமே தெரியல, ஃபுல் மிஸ்ட்டு. அடுத்தது டீப் ஃபாரஸ்ட்டில் போகிறோம். சும்மா தரமாக இருக்க போகுது ரூட்டு. யானைலாம் வரும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளார நீங்க புலி பாப்பீங்களோ இல்ல களி பாப்பீங்களோ, யானை அதிகம் ஸ்பீட் லிமிட் லெஃப்ட் ரைட் பார்த்துக்கிட்டே வாங்க. இது ஃபுல்லாவே யானை நிற்கும். இருந்ததுன்னா சொல்லுங்க, ரிவர்ஸ் எடுக்கிறேன். ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போம் யானை கூட. செல்ஃபி எடுக்கும்போது ஆள் இருப்போம், எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து மாத்திடுறேன். கபாலி இருக்கானா வழியில, கபாலம் புழங்குற மாதிரி இப்போ அடிக்கணும். கபாலி ஃபுல்லா மழை. நம்ம வண்டியோட ஸ்பீட் லிமிட் 30 km/s. 20ல போலாமே. அவ்வளோதான், அது கம்மியாக தான் போவோம், அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே போக மாட்டேன். அவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் டைம் கொடுக்குறாங்க, இந்த டைமுக்குள்ளே போகணுன்ட்டு. ரூல்ஸ் அப்படி ஒன்று இருந்தால் பூம் ஸ்குவாட் பிரேக் செய்யப்படும், மீறப்படும். மூக்கு காதெல்லாம் நோடாதீங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகிங்க. மூக்கை நோடினா தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷுவலாக இருக்கும். இப்போ பாருங்க, இவங்கெல்லாம் என்னத்தை பார்த்தாங்களோ தெரியல. நான் எதுக்கு இது போட்டு வேகமா போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காட்டுக்குள்ள 20 km ஸ்பீட்ல போனாதான் எல்லா அழகையும் பார்க்க முடியும். லைட் போட லைட் போடுங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஒரு மிஸ் ஆகுறாரு. அவர் இருந்தாருன்னா எங்களுக்கு கண்டென்ட்டே இல்லாம இருக்கு. பிளிக் ஆயிட்டே இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட் அது ஃபாக் லைட் தான், அது பிளிங்கும் பண்ணா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம். இப்போ நம்ம கூட வந்திருக்க பார்த்தாக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிக்குது உள்ளுக்குள்ளேயே, மூஞ்சில தெரியுது. அவர் வயிற்றுக்குள்ள இருக்கிற அவரு இப்போ பார்த்தான்னு ஒருத்தர் உட்காந்துருக்காப்புல, அவர் வயிற்றுக்குள்ள ஓடுற மிஷின் சவுண்டு எஃபெக்ட் எல்லாமே அவர் பேசல தெரியுது. கையெல்லாம் கட்டின்னு கையை கட்டி எப்படி உட்காந்துறாரு. ஏன்னா இப்போ யானை பீதியில வந்துட்டு இருக்காப்புல. வண்டி வந்து 20 km ஸ்பீட்ல மட்டும் தான் போகும்னு சொல்லியாச்சு. ஸ்பீட் லிமிட்டும் லாக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபால்ஸ் ஒன்று வருது. நம்ம கேமராமேன் சசி உங்களுக்கு காம்பாப்புல கண்ணாடியில். இப்போ நானே அதை ஜூம் பண்ணுவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபால்ஸ். தரமா இருக்குங்களா? தரமா இருக்கு மச்சான். அப்படியே போட்டுருவேன். பெருசு பார்த்து எந்த பயமும் இல்லாம எவ்வளவு யானையை வேணா பார்த்துன்னு ஃபேஸ் பண்ணிட்டு போலாம். இதுதான் எதிர்பார்த்தேன். சர்ரு புர்ருன்னு போனீங்கன்னா எதுக்கு வர வண்டியில முட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள மாட்டிப்பீங்க. அதோட ரெஸ்கியூ டீம்லாம் வருவாங்க. ஏன்னா கேரளா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்னா தான் உங்களுக்கு நாளைக்கு வருவாங்க. எங்க யானையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு தான் வேலை. எங்கெல்லாம் யானை சாணி இருக்கோ அங்கெல்லாம் ரேடார் வச்சு கண்டுபிடிப்பாப்புல. எந்தெந்த யானைன்றத சாணியை மோந்து பார்த்து அந்த யானையோட வயசுல இருந்து அது எத்தனை குழந்தை பெற்றுதுன்ற வரைக்கும் கரெக்டா சொல்றாரு. இவரு தான் யானை டாக்டர்ன்ற மாதிரி யானை சாணி டாக்டர், வெட்டினரி டாக்டர் சைஸ்குமார். சாணி டாக்டர். எனக்கு ஒரு குரு இருக்காரு, அது பேர் வந்து மொட்டை அடிச்சுன்னு மேலே தூக்கி போட்டு. அது நான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபுல் கவர்டில் இருக்கேன். கவர் வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் போவோம், சார்பா வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எதை எதிர்பார்த்து வந்தோமோ அதுக்கு அளவை விட அதிகமாக சரியான கிளைமேட்டெல்லாம் பார்த்தோம். இப்போ சரியான சம்பவத்தை பார்க்க போயிட்டு இருக்கோம்.
அந்த சம்பவம் என்னன்னு நீங்களே பாருங்க. நீ ஒரு அருமையான ஃப்ரேமில் இருக்கு ஜி. ஆனால் அது வண்டி கன்ஃபார்ம். ஃப்ரேம் சூப்பராக இருக்கு ஜி. பார்த்துட்டு தான் ஜி ஓட்டிட்டு இருந்தேன் நான். மெமரிஸ் தான் மேட்ரு இந்த ரூட்டில். இந்த பாதை எப்படி ஒரே ரோட்டில் போயிடுற மாதிரி திரும்ப லூப்பில் வர மாதிரி இருக்குது எனக்கு. லெஃப்ட்டு ரைட் லெஃப்ட்டு ரைட் லெஃப்ட்டு ரைட் வண்டி வருது. ஆரம்பிச்சிச்சுப்பா ரோட்டில். கண்ணாடி ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. நான் அழுத்த மாட்டேன். நான் அழுத்துவேன். நீங்கள் அழுத்தினாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் அழுத்து சைடில் வந்து போர்டு அங்கே இருக்கு. இன்னும் அத்திராப்பள்ளி 38 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்குள்ளே பாருங்க ஒரு இடத்துல இன்னும் மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கு. பாரு 4-5 வண்டி நிற்குது. நண்பர் ஒருத்தர் லொக்கேஷன் பார்க்க போகிறாரு. அவர் பின்னாடியே போவோம். இவர் தான் வந்து மொட்டை கோபால். மொட்டை கோபால். கோபால் உங்கள் மொட்டையை காட்டுங்க. அண்ணா அருமையா சண்டா. ஒன்றுமே தெரியலாங்க. அருள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. இதுதான் பள்ளி. அதிராப்பள்ளி. அதிர விடுற பள்ளி இதுதான். அதிர விடுற பள்ளி. ஒதுருது ஒதுருது ஒதுருது. இதை காட்டு. இங்கே வந்தீங்கன்னா என்ன பாருங்க பாருங்க. இங்கே பாருங்க சம்பவம் ஆயிடுச்சு. ரத்த தானம். ரத்த தானம் நல்லது. ரத்த தானம் பண்ணுங்க, உடலுக்கு ஆரோக்கியம் நல்லது. பாருங்க ரத்த தானம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாரு 2 3வது அவரு ரத்த தானம் பண்ணவர். நாங்கள் 3 பேர் தான் ஒரு காரு வந்து பள்ளத்தில் மாட்டிச்சின்னு தள்ளி விட்டோம். அப்போ வந்து ரத்த தானம் ஆயிடுச்சு. அதனால் யாரும் பில்லு இருக்கிற இடத்துல நடக்காதீங்க. போகுமா? ரத்த தானம் பண்ணுங்க நண்பர்களே. வெளியே போட்டான் யாரும். போட்டுரு. அவ்வளோதான். ஓரம் போய் நில்லு. செம்மையாக இது. அதான் வீடியோவாக போடலாம். இதை தண்ணி சரியான மழை, தண்ணியும் செம்மையாக வந்துருக்கு. மழை இருந்தாலும் சூப்பர் தான். கோ பால்ஸ். வாயில குள்ளி வச்சிருக்காங்க. கமலக்கட்டு குள்ளி பாய்ஸ். கமலக்கட்டு தெரியல. பாருங்க டாஸ்பா வாட்டர் ஃபால்ஸ். அதிராப்பள்ளி போகிற வழியிலே அருமையாக இருக்கா போல. போலையா?
அவ்வளோ நான் வந்துட்டேன்டா. இந்த தண்ணி தான்டா கீழே போகுது, அதுதான் ஃபால்ஸு. எந்த வண்டிப்பா? இது வாய்ப்பு சரி, அப்புறம் தான் வேணாம் ஃபோன் வாங்கிட்டு ஃபோன் வாங்கிட்டு. ஏய் ரைட்டில் போடா டேய். ஓ கார்த்திகுள் முன்னாடி போங்க. அரேமில் யாருமே இல்லை, சீக்கிரம் போங்க. அருமையாக போறிய கார்த்திகுள், நீங்கள் தான் இன்றைக்கி ஃப்ரேம். திரும்பினே போங்க. முன்னாடி போ, அங்கே போய் கார்த்திகுள்ள வச்சு தான் போயிட்டு அப்படியே திரும்ப செம்மையாக திரும்புற. லியோ படம் டைட்டில் கார்டு மாதிரி டப்புன்னு அப்படியே திரும்புற. டைட்டில் கார்டு ஐயோ தொப்பை உள்ள போ. ஏய் தொப்பை எது எப்படியா தொப்பை அப்படியே கார்த்திக்கு. இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கு இப்படி வச்சு. சசி அங்கே இருடா, சசி அங்கே இரு. ஓகே எவ்வளோ இருக்குது? 60 rupees 40 rupees வண்டிக்கு. இது அதுக்கும் யானை பார்த்து கஷ்டப்படாதீங்க. முன்னாடி 2 யானை போய்கிட்டு இருக்கு. ஃபால்ஸ் தரமாக ரிவ்யூ. கெட் ரெடி. பயங்கரமாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரியாது, கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். வீடியோவில் வரணும். ஏய் கோபால், அண்டர் டேக்கர் நினப்பு அடிபட போது கை உள்ள மணக்குவான். பில்லு கேட்குறாங்க வருகாண்டா. ஏய் கோபால், அருமையாகிறியா? திரும்ப டேய். அவ்வா டேய் செம்மையாடா.
நீங்கள் வாழைச்சல் டிக்கெட்டில் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுமா, அதை காமிச்சாலே போதும், இங்கே விட்டுறானுங்க. அந்த கார் எடுத்துக்க சேர்த்து தானே எடுக்கிற மாதிரி இருக்குது. சேர்த்து தான் இருக்கும். வந்து ஏதோ இவனை பற்றி சொல்லலாம். அந்த அட்டகத்தி, அட்டை பூச்சி, வெட்டுக்கிளி மன்னன், வெட்டிக்கிளிக்கு பயப்படுற ஒரே ஆள் வந்தான். அருவருப்பு. ஓரமா இப்படி வந்துரு. கோலாறு குப்பன். அந்த சைட்லேயும் யானைலாம் இருக்கும்டா. வருமா? ஆமாம், அண்ணாண்டு இப்போ வராது. அண்ணாண்டு நாங்கள் வரும்போது ஒரு தடவை பார்த்தோம். ரூம்லேருந்து எடுத்து போட்டாங்கன்னா நாங்கள் வரும்போது மானு பார்த்தோம். நம்ம குளித்தது வந்து நல்லா உள்ளே போய் குளித்தோம், தெரியுதா? அப்போ தண்ணியாக வரலாம். அந்த மேடு இப்போ உள்ளலாம் அலோடு இல்லையா? இப்போலாம் மான்சூன் போய் குளிச்சோம்டா கரெக்டா. அது வரைக்கும் தெரியுமா? அது அந்த கார்னரில் போய் குளித்தோம், அந்த இடம். அப்போ தண்ணி இல்லையோ? தண்ணி இருந்ததா? கம்மியாக இருந்துச்சு. இங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஃப்ளோலாம் இல்லை, தண்ணி வரும் அவ்வளோதான். மடிஞ்சு விழுந்து தெரியுமா? ஆமாம், போய் குளிச்சோம் கரெக்டாக. அது வரைக்கும் அங்கெல்லாம் போயிட்டு அந்த நடு வரைக்கும்லாம் போகணும். வா இறங்கலாம், வா இந்த இப்படியே போகலாம், வா. நிறைய குழியாக இருக்கும்டா. மழை டைம்னால அலோவ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் குளிக்க. இங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கடா, ரொம்ப ரிஸ்க் ஆகினால. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. சரியான கூட்டம். பார்க்கிங்லேயே கார் எவ்வளோ இருக்குது பார்த்தல. தண்ணி ஃப்ளோ நல்லா இருக்குடா. லைட்டாக தூரல் போட்டுட்டு அம்சமாக இது கிளைமேட்டு. சொல்லுப்பா. கொஞ்சம் வீடியோ அடிச்சா வரும். ஆறில் இருக்க எல்லாரும் சேர்த்து நீ அடிக்கிறேன். 400 மீட்டராம்பா. செங்குத்தான பாதையில் சென்றால் அருவியின் அடிவாரம் செல்லலாம். 400 மீட்டர் தான். அம்சமாக இருங்களா நீ. டே கோபால், 400 மீட்டர் தானே, செங்குத்தாக இருக்கனா ஃபால்ஸ் வந்துருமா? ஏறும்போது 400 மீட்டர் 800 மீட்டராக இருக்கும். பார்த்தியா இல்லையா பாதை அங்கே கீழே இறங்குது. தமிழா வாசிக்கிற மாதிரி தப்பான முடிவு எடுக்குதுன்னு நினைக்கிறேன். 400 மீட்டர் பார்த்தா இதுதான் டவுனு, கீழெல்லாம் ஈஸி தான். வா அழிச்சுன்னு வந்துடுறான். ஆகாய போனோமே ஒரே ஸ்டிச்சு ஒரே நெட்டு இறங்குறான் அப்படி கீழே. இறங்கும் போதே ஆடுதுக்கா. பாதிலே வந்துட்டேன் இல்லையே. அதான் ஏன் தப்பு பண்ணுறீங்க நீங்கள்? இறங்கி ஏறினா தான் சரியாக இருப்பார். டேய் கோபால், அவ்வளோ பெருசாக இருக்குது. ஷோல்டரில் கையை வச்சோமா டக்குன்னு இறங்கணும், மாறணும், போய் நேரணும். முன்னாடி தான் வராதா? செம்மையாக இருக்குடா. தண்ணி பயங்கரமாக ஊற்றுது. கோபால் எடுத்துட்டீங்களா? ஜெயிச்சுட்டு போறா.
ஏய் மழை ஆஹா. மழை இல்லையா, அதோட சார் இல்லையா? இல்லையாடா அங்கே பாரு, இங்கே எப்போதும் வரும், மழைலாம் இல்லை பாரு, அதோட சாரல் தான் பயங்கரமாக அடிக்குது. கோபால் லென்ஸில் தண்ணியாக இருக்குது, சரியான கவர் எல்லாம் நஞ்சிட்டு தான் வரும். கரெக்டாக யூஸ் ஆகிருக்கு, சரியான இடத்துல யூஸ் ஆகிருக்கு. 50 ரூபாய். ஓ பார்த்தா செம்மையாக இதா தரத் தரத்து பார்த்தா கொடுப்போ. ரெக்கார்ட் போட்டு தான் இருக்கு. தண்ணி பயங்கரமாக பாதிக்கிறார். திருப்பள்ளி வந்துட்டோம், சாப்பிட போகிறோம். என்ன பண்ணா அப்போ பாய்ஸ் பாருங்க வியூ. அதாவது பார்த்தீங்கன்னா சீனி டைலாக் எடுத்துக்கலாம். செம்மையாக வருது தண்ணி, இதே கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் இருக்கு. பரோட்டா, பீஃப் கறி, கேரளா மட்டை ரைஸ், சிக்கன் பிரியாணி, ஆப்பம் வித்து பீஃப் கறியானோ அவரும் பீஃப் கறியானோ இதே கறி அப்படியே வித் ஃபால்ஸ் வித் செம்மையாக இருக்கு. வச்சு நொறுக்கிட்டாங்க அந்த அவன் കാട്ടിലെന്ത് വന്നിച്ചോ രാവിലെ നിങ്ങൾ പ്രസ്കാരം എടുത്ത ആനയാണത്. ഒരു കാറ് ചവിട്ടി പൊളിച്ച ആന അധികം വെച്ചത്. நீங்கள் வால்பாறை பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரூட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வால்பாறையிலேருந்து அதிராப்பள்ளி வரும்போது ஒரு யானையை கூட பார்க்கல, ஆனால் அதிராப்பள்ளியிலேருந்து தொடுப்புழா போகிற வழியிலேயே ஒரு யானையை பார்த்தோம். வெறித்தனமாக நோண்டிக்கிட்டு இருந்தான், தனியாலாம் நின்று மரத்தையே சாய்ச்சிட்டு இருக்கான் போல். அதில் குத்தி குத்தி குருத்தை சாப்பிட்டுட்டு இருந்தான். எங்கடா யானையே பார்க்காம போயிடுவோம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் கடைசியாக ஒரே ஒரு யானையை பார்த்துட்டோம், அதுவும் தரமாக இருந்தது. நாங்கள் வரும்போது ஃபுல்லாக மழை தான், அதனால் திரும்பி எங்களால் வால்பாறை போக முடியல, அதனால தான் தொடுப்புழா போக வேண்டியதாக இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு 2 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அது அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.